والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الدعاء هو العبادة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடத்தினுடைய ரமலானுடைய முதல் பகுதியை அடையும் பாக்கியத்தை நசீபாக்கியதை போன்று நடுப்பகுதியையும் கடைசி பகுதியையும் அடைந்து அல்லாஹின் பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் அனைத்து முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் நெருங்கிய தொடர்பை உண்டாக்கியதை போன்று ஒரு விசேஷமான அமலாக அல்லாஹ் அடுத்த வசனத்தில் கூறுவான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ. நபியே, என்னுடைய அடியார்கள் உங்களிடத்தில் என்னை பற்றி கேட்டால் فَإِنِّي قَرِيبٌ, நான் மிக அருகில் இருக்கிறேன் என்பதாக சொல்லுங்கள். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி தங்களிடம் விசாரித்தால் தாங்கள் சொல்லுங்கள், இன்னி கரீப், நான் மிக அருகில் இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், எந்த ஒரு துஆ செய்யக்கூடியவர் என்னை அழைத்தாலும் அவருடைய அழைப்புக்கு நான் பதில் கூறுகிறேன். ஃபல்யஸ்தஜீபு லீ, ஆகவே என்னுடைய அடியார்கள் என்னுடைய அழைப்புக்கு அவர்கள் பதில் சொல்லட்டும். வல்யுமினூ பி, என்னை அவர்கள் ஈமான் கொள்ளட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்களுக்கு நான் நேர்வழி காட்டியதற்காக அவர்கள் என்னை நம்பட்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய வசனத்துக்கு பிறகு இந்த ரமலானோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடைய ஒரு அமலுதான் துஆவாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ செய்யும்படி நம்மை ஏவுகிறார். நீங்கள் என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை நீங்கள் அழையுங்கள், உங்களுடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன், யார் என்னிடம் கேட்பதற்கும் என்னை வணங்குவதற்கும் பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் அவர்கள் இழிவடைந்தவர்களாக ஜஹன்னமில் நுழைவார்கள் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கையும் செய்கிறான். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பொதுவாக துஆ செய்வது இருக்கிறது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான அமல். ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ தான் வணக்கமே, வணக்கம் என்பதே துஆ தான் என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ்விடம் நாம் ஒவ்வொரு வினாடியும் தேவையுடையவர்கள். யா அய்யுஹன் நாஸ் அன்துமுல் ஃபுகாஉ இலல்லாஹ், மனிதர்களே நீங்கள் எல்லோரும் தேவையுடையவர்கள். அல்லாஹுல் கனி, அல்லாஹ் தான் தேவையற்றவன். அல்லாஹு ஸமது, யாருடைய தேவையும் இல்லாதவன். அல் அஹது ஸமது அல்லதி லம் யலித் வ லம் யூலத், அல்லாஹ் யாருக்கும் பிள்ளையாகவும் பிறக்கவும் இல்லை, அவன் யாரையும் பிள்ளையாக பெற்றெடுக்கவும் இல்லை, அவனுக்கு அந்த தேவையும் இல்லை. அடியார்களுக்கு தான் தேவை இருக்கிறது, அடிப்பினங்கள் தான் பிறருடைய தேவை உதவியுடையவர்கள். அல்லாஹ் யாருடைய தேவையும் மற்றவன். அப்படிப்பட்ட அல்லாஹ் தன்னிடம் கேட்கும்படி மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வினர்களே, ரமலானுடைய மாதத்தின் இரவும் பகலும் ஒவ்வொரு வினாடியும் துஆ கபூலாகக்கூடிய நேரமாக இருக்கிறது. அல்லாஹ்விடம் நாம் நன்மையானதையே நல்லதையே அதிகமாக கேட்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நாம் மிகவும் அதிகம் தேவையுடையவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பவர்களை நேசிக்கிறான். அல்லாஹ்விடம் கேட்காதவர்களை அல்லாஹ் கோபப்படுகிறான். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கேட்கிறவங்களை வெறுப்பாங்க, சகஜமா பழகிட்டே இருப்பாங்க, சலாம் சொல்லுவாங்க, நெருங்கி இருப்பாங்க. எப்ப தேவைன்னு வந்து இவருடைய தேவையை ஒருத்தர் மற்றவரை கேட்க ஆரம்பித்து விட்டார், கடன் உதவி என்று கேட்க ஆரம்பித்து விட்டார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மனிதனுடைய இயல்பான குணம் அவதை வெறுக்கக்கூடியவர். அதனாலதான் கடைகள் எழுதி வைத்திருப்பார்கள், கடன் அன்பை முறிக்கும் என்பதாக. மனிதன் கேட்பதை விரும்ப மாட்டான்,
அல்லாஹ் கேட்பதை விரும்பக்கூடியவன், கேட்காதவர்கள் மீது கோபப்படுபவன். நான் தான் மனிதனை படைத்தவன், தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பாக இருக்கிறேன், அடியான் என்னை விட்டு எங்கே போகிறான்? இப்படி யாராவது கேட்பார்களா? ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு வினாடியும் துஆ கபூல் ஆகக்கூடிய நேரமாக இருக்கிறது. அதிகமாக அல்லாஹ்விடம் நாம் துஆ செய்ய வேண்டும். துஆ செய்யக்கூடிய ஒழுக்கங்களையும் பேணி செய்ய வேண்டும். நாம் ஒருவரிடம் ஒரு தேவையை கேட்பதற்காக போகிறோம், ஒரு பெரிய முதலமைச்சரையோ முதல்வரையோ பிரதமரையோ சந்திக்க வேண்டும், அல்லது ஒரு முக்கியஸ்தர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு பெரிய வழிமுறைகள் உலகத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரணமாக ஒருவரை சந்தித்தல் இயலாது, அதற்கு பெரிய ஏற்பாடுகள் இருக்கிறது. பல கட்டங்களை தாண்டித்தான் அவரை சந்திக்கக்கூடிய நிலைமை உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த உலக மக்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னை நெருங்குவதற்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட தடைகளை அல்லாஹ் வைக்கவில்லை. யாரும் எந்த நிலையில் எங்கிருந்து அல்லாஹ்விடம் பேசினாலும் அல்லாஹ் உடனடியாக பதிலளிக்கக்கூடியவன், தேவைகளை கேட்கக்கூடியவன், அடியாருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன். முதலாவது இந்த நம்பிக்கை நம் உள்ளத்தில் வர வேண்டும். அல்லாஹ்வின் மீது சரியான ஆழமான நம்பிக்கை யகீனுருவாக வேண்டும். எப்படி நாம் உலக வஸ்துக்களில் நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, இன்னாரிடம் போனால் நம்முடைய தேவை பூர்த்தியாகும், அவர் வழங்கக்கூடிய நேரத்தை நாம் எதிர்பார்க்கிறோம், அவர் வரும் நேரத்தை எதிர்பார்க்கிறோம், அவரை சந்திப்பதை பாக்கியமாக நினைக்கிறோம், இவரிடம் சென்றால் என்னுடைய தேவைகள் பூர்த்தியாகும் என்பதாக மனிதன் நினைக்கிறான். ஒரு நோய் வந்துவிட்டது என்று சொன்னார், இந்த நோய்க்கான நிவாரணத்திற்காக இன்ன மருத்துவமனைக்கு செல்லலாம், இன்ன டாக்டரை சந்திக்கலாம், இன்ன மருந்தை சாப்பிடலாம் என்று நாம் நம்பிக்கை வைத்திருக்கும் அளவிற்கு கூட நாம் அல்லாஹ்வை நம்பவில்லை. அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய வழிமுறைகள் மீது நமக்கு நம்பிக்கை கிடையாது. சூரா ஃபாத்திஹாவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட நம்முடைய உள்ளத்தில் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சூரா ஃபாத்திஹாவிலே எல்லா நோய்க்கும் சிகிச்சை இருக்கிறது என்பதாக. எல்லா நோய்க்கும் மருந்து சூரா ஃபாத்திஹாவில் இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இதை நாம் மாற்ற வேண்டும். வைத்தியம் பார்க்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை, அது சுன்னத். ஆனால் முதல் கட்டம், ஒரு மோமின், ஒரு ஈமான்தாரனுடைய உள்ளத்தில் அவருக்கு நோய் என்று வந்துவிட்டால், பிரச்சனை என்று வந்துவிட்டால், இதை கொடுப்பவன் யார் என்ற சிந்தனையும் சேர்ந்து வர வேண்டும். இதை கொடுப்பவன் அல்லாஹ். இவ்வளவு காலம் சுகமாக வைத்த அந்த அல்லாஹ் தான் எனக்கு இந்த வேதனையை தந்திருக்கின்றான், இந்த வலியை தருகின்றான், இந்த நோயை தந்திருக்கின்றான். அந்த அல்லாஹ் தான் இதை நீக்குவதற்கும் மிக சக்தி உள்ளவன் என்ற நம்பிக்கையோடு நாம் அல்லாஹ்விடம் பேசுவோமே ஆனால் அல்லாஹ் அந்த தேவையை நிறைவேற்ற தயாராக இருக்கிறான். ஆனால் மனிதர்கள் அல்லாஹ்வை நம்ப தயாராக இல்லை. எந்த அளவுக்கு மனிதனை நம்புகிறானோ, மனிதன் படைப்பினங்களை நம்புகிறானோ, அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை உண்டாக்க வேண்டும். முதலாவது என்னை நம்புங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். என்னுடைய அடியானை எப்படி நம்புவானோ அப்படித்தான் அவனிடத்தில் நான் நடந்து கொள்வேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். நமக்கெல்லாம் எங்க அல்லாஹ் தரப்போறான்? அல்லாஹ் நேரடியா வானத்தை பொத்திட்டா தருவான், யார் மூலமா அணைச்சுத்தானே தருவான் என்பதாக நாம் நினைத்தால் அப்படித்தான் அல்லாஹ் தருவான். நமக்கு எந்த அடியான் எனக்கு அல்லாஹ் நேரடியாக தருவான் என்று நம்புவானோ அவர்களுக்கு அல்லாஹ் நேரடியாக ரிஸ்கை வழங்கக்கூடியவன். எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நேரடியாக உதவி இறக்கியதை குர்ஆனில் சொல்லி காட்டுவார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, துஆவின் மகத்துவத்தை முதலாவது உள்ளத்தில் நிறுத்த வேண்டும். குறிப்பாக விசேஷமான நேரங்கள் இந்த ரமலானுடைய சஹருடைய நேரம், துஆ வருடம் முழுக்க கபூலாகக்கூடிய நேரம். விசேஷமாக சஹருடைய நேரத்திலேயும் இஃப்தாருடைய நேரத்திலேயும் நாம் துஆவில் ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு பாங்குக்கும் இகாமத்திற்கும் மத்தியிலும் துஆ கபூலாகிறது. அந்த ரஹ்மத்தின் வாசல், வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இகாமத்துடைய நேரத்தை கூட சொன்னார்கள். அந்த நேரத்தில் கேட்கும் துஆவும் கபூலாகிறது. ஜும்மாவுடைய தினம், அன்றைய தினத்தில் அந்த ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு அடியான் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள். அதை சஹாபாக்கள் பல கருத்துக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த நேரம் எது என்பதில் அது விசேஷமாக ஜும்மாவுடைய அந்த ஹுத்பாவுடைய நேரத்தில் 2 ஹுத்பாக்களுக்கு மத்தியில் உண்டான நேரம் என்பதாகவும், அல்லது அந்த ஹுத்பாவிலிருந்து இகாமத் சொல்லப்படுற நேரத்திற்குள்ளாகவும் சொல்லப்படுகிறது.
சில சஹாபாக்கள் அசரில் வந்து மகிழ்வு வரைக்கும் வெள்ளிக்கிழமை துஆ கபூல் ஆகக்கூடிய அந்த விசேஷமான நேரம் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் துஆ கபூல் ஆகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், ஐயு துஆஇ அஸ்மா யா ரசூலல்லாஹ், எந்த துஆ விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் தஹஜ்ஜுடைய அந்த இரவினுடைய கடைசி பகுதியில் கேட்கும் துஆவும் உடனடியாக கபூல் ஆகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக சொன்னார். பகல் தொழுதோனுமே ஏதோ பெரிய ஒரு வேலையை விட்டுட்டு வந்த மாதிரி ஒரு பெருங்கூட்டம் வெளியாகுது. சில பேருடைய நம்பிக்கை இப்படி ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்குது, இப்படி எல்லாம் உட்கார்ந்து கூட்டு துஆ கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை, இது ஒரு பிதாத் என்பதாக சொல்லி இது ஒரு பாவமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் மன்னிப்பானாக. எங்கும் நாம் காட்ட இயலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு இப்படி துஆ மற்றவர்களுக்கு கேட்கும்படியாக ஓதவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. சஹாபாக்கள் பல துஆக்களை மரணம் செய்ததே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு இப்படி துஆ செய்ய நாங்கள் கேட்டிருக்கிறோம். இஸ்திக்ஃபார் செய்ததையும் கேட்டார்கள். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் யா தல் ஜலாலி வல் இக்ராம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் இமாம் துஆவை சத்தமிட்டு ஓத வேண்டும். எதற்காக என்று சொன்னால் மக்கள் துஆக்களை கற்றுக்கொள்ள வேண்டும். துஆவுக்கென்று சில ஒழுக்கங்கள் இருக்கிறது, அதையும் மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், தேவைப்பட்டால் யாருக்கு துஆவை எங்களுக்கு இந்த விஷயம் தேவை என்பதாக நினைக்கிறோமோ ஆமீன் சொல்லுங்க. சூரா ஃபாத்திஹாவிலே ஆமீன் தான் சொல்லுகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்திலே அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். வகால மூசா ரப்பனா இன்னக ஆதைத ஃபிரௌன வமலஅஹு ஸீனதன் வஅம்வாலன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. ஃபிரௌனுடைய மிக நெருக்கடியான ஒரு கட்டம் ஏற்படுகிறது. ஈமான்தாரிகள் எல்லாம் தங்களை மறைத்து வாழக்கூடிய கட்டம் ஏற்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் இந்த துஆவை சொல்லி காட்டுவார். ربنا آتيت فرعون وملأه زينة وأموالا في الحياة الدنيا. யா அல்லாஹ், நீ ஃபிரௌனுக்கு உலகத்தினுடைய எல்லா செல்வங்களையும் நீ வழங்கி இருக்கிறாய், உலக பாக்கியங்களை அவனுக்கு கொடுத்திருக்கின்றாய், அதனால் அவன் எல்லா அவிச்சாத்தியங்களையும் செய்து கொண்டிருக்கிறான். ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம் வஸ்துத் அலா குலூபிஹிம். அவனுடைய செல்வத்தையும் அவர்களுடைய செல்வத்தை நீ சின்னாபின்னமாக்கி அவருடைய உள்ளத்தில் நீ பயத்தை போடு. ஒரு பயங்கரமான வேதனை அவர்கள் காணாதவரை அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள். யா அல்லாஹ், நீ அவர்களை அழித்துவிடு என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் துஆ செஞ்சாங்கன்னு அல்லாஹ் சொல்லுவார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்லுவார், கத் உஜீபத் தஅவத்துகுமா. மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் கேட்ட அந்த துஆவை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்பதாக. எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் சொல்லுவார்கள், கேட்டது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான், ஆனால் அல்லாஹ் இந்த ரெண்டு பேரின் துஆவை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்வதற்கு காரணம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னார்கள், அதனால் இந்த துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதாக, உங்கள் இருவரின் துஆவை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்பதாக அந்த ஆமீன் சொல்வதற்காக இதை நாம் சொல்லுகிறேன். சில பேர் கூட்டு துஆவே இல்லை என்று ஆமீன் சொல்றதே இல்லை. நிறைய பாக்கியங்களை நாம் இழந்து விடுகிறோம். ஒரு சபை கூடியிருக்க அதில் ஒருத்தர் துஆ செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொன்னால் நிச்சயமாக அது கபூல் ஆகிறது என்ற ஒரு பொதுவான ஹதீஸும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சஹாபாக்கள் விளங்கும்படியாக துஆக்களை ஓதி இருக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, துஆக்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தனிப்பட்ட முறையிலாவது கேட்க வேண்டும், அதுவும் கேட்பதில்லை. துஆவையே நிராகரிப்பதை போன்று புறக்கணித்து ஒரு கூட்டம் சென்று விடுகிறது என்று சொன்னால் பெரும் பாக்கியங்களையும் பரக்கத்துகளையும் நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய போருக்கு பிறகு, பத்ருடைய யுத்தத்தில் அல்லாஹ் வெற்றியை வழங்கியதற்காக அந்த எதிரிகளுடைய தலைவர்களை எல்லாம் அல்லாஹ் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு நன்றி கடனாக சஹாபாக்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் சஃப்பு சஃப்பாக அணியணியாக நில்லுங்கள், நான் அல்லாஹ்விடம் துஆ செய்ய இருக்கிறேன் என்பதாக சொல்லி, அல்லாஹும்ம லா காபில லிமா பஸத்த வலா பாஸித லிமா கபல்த வலா ஹாதிய லிமன் வலா முதில்ல லிமன் ஹதைத வலா ஹாதிய லிமன் அபலல்த என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓது. அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள்.
மிகவும் அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு அமல் தான் அல்லாஹ்வை புகழ்வது. துஆக்களுடைய ஒழுக்கங்கள் மிக முக்கியமானது, உன்னதமானது. அல்லாஹ்விடம் கபூலாகுவதற்கு மிக அடிப்படையான நிபந்தனை அவர் ஹலாலான உணவு உடை உடையவராக இருக்க வேண்டும். அவருடைய உணவும் உடையும் ஹலாலாக இருக்க வேண்டும். இதுல ரொம்ப பேணுதலாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய துஆக்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என ஆசைப்படுகிறேன், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட சமயத்தில் தான் உன்னுடைய உணவை சுத்தமாக்கிக் கொள் என்பதாக சொல்வார். எந்த அமல் அல்லாஹ்விடம் கபூலாக வேண்டும் என்றாலும் அது ஹலாலாக இருக்கு. யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. அல்லாஹ் தன்னுடைய ரசூல்மார்களுக்கு சொன்னான், என்னுடைய அடியார்களே, என்னுடைய தூதர்களே, குலூ மினத் தய்யிபாத், ஹலாலானதை சாப்பிடுங்கள், வஅமலு ஸாலிஹா, நல்ல அமல்களை செய்யுங்கள். ஹலாலான உணவோடு நல்ல அமல்களை இணைத்து அல்லாஹ் சொல்லுவதை வைத்து நமக்கு அல்லாஹ் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை வைத்து சொன்னார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் பரிசுத்தமானவன், பரிசுத்தமானதையே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், பரிசுத்தமானதை தான் ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த விஷயத்தை நபிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதே தான் மூமின்களாகிய உங்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். குலூ மினத் தய்யிபாத், குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நான் உங்களுக்கு வழங்கிய உணவில் ஹலாலானதை உண்ணுங்கள் என்பதாக. அது முதலாவது நிபந்தனை. ஹலாலான உணவுடையவர்களாக, ஹலாலான உடை உடையவர்களாக நம்முடைய கொடுக்கல் வாங்கலை சீராக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய கொடுக்கல் வாங்கலில், நம்முடைய வியாபாரங்களில், உத்தியோகஸ்தங்களில் நாம் எங்கு வேலை பார்க்கிறோமோ அந்த இடங்களில் எதை செய்தால் ஹராம் என்ற நிலை இருக்கிறதோ அதை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்ள, அதில் தான் பரக்கத் இருக்கிறது. நிறைய சம்பாதிக்க வேண்டும், நிறைய செய்ய வேண்டும், அது எப்படி வந்தாலும் பரவாயில்லை என்ற மனோநிலை சமூகத்தில் உண்டாகிவிட்டது. இதனால் ஹலால் ஹராம் பார்க்கப்படுவதில்லை. எப்படியாவது காசுக்கு கைக்கு காசு வந்தால் போதும் என்ற நிலை ஆக இருந்தால் இந்த ஹலால் ஹராம் பார்க்கப்படாத சூழ்நிலை, குறிப்பாக வெளிநாடுகளில் இந்த பொருள் நமக்கு ஹராம், நம்ம தான் சாப்பிடக்கூடாது, நம்ம என்ன சாப்பிடவா போகிறோம், இதை நாம் டெலிவரி செய்வதால், இதை எடுத்து கொடுப்பதினால் நமக்கு என்ன நஷ்டம் உண்டாக போகிறது என்பதாக நினைத்து ஹராமான இறைச்சிகளை விற்கக்கூடிய நம்முடைய வாலிபர்கள் உருவாகிவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நல்ல சிந்தனை உள்ள ஈமான் உள்ள வாலிபர்கள் மசாயி கேட்கிறார்கள். ஆனால் யாரிடம் அந்த நிலை இல்லையோ, அந்த ஈமான் அமல் ஊட்டப்படவில்லையோ, அப்படிப்பட்ட பிள்ளைகள் வெளிநாடுகளில் சென்று விட்டால் என்ன செய்வது? நிர்பந்தம். நிர்பந்தம் தான் என்ன அர்த்தம் தெரியறது. அல்லாஹ் நிர்பந்தமான நேரத்துல ஹராமே அல்லாஹ் ஹலால் ஆக்குறான். இல்லாமல் துரித்தும் இலை லஹ்முல் ஹின்ஸீர், பன்றியினுடைய இறைச்சியோ அல்லது ரத்தமோ அல்லது செத்த மாமிசம் தான் உங்களுக்கு உணவாக இருக்கிறது, வேறு உணவே இல்லை, நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்ற நிலை வந்துவிட்டால் இப்பொழுது ஹராம் உங்களுக்கு ஹலால் ஆக்கப்படும். அல்லது நிர்பந்தமாக உங்களுக்கு திணித்து ஊட்டப்படுகிறது, அந்த நேரத்தில் அது உங்களுக்கு அது மட்டும் ஹலால் ஆக்கப்படுமே தவிர, நாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டோம், வேற வழி இல்லைங்க, குடும்பம் எல்லாம் சந்தில நிக்குது, இதுக்கு எங்களுக்கு வழி இல்லாமத்தான் நீங்க வந்திருக்கிறோம், அல்லாஹ் நிர்பந்தமான நேரத்தை ஹலால் ஆக்கி இருக்கிறார் என்று சொல்லி இப்படி ஹராமான வியாபாரத்தில் இறங்குவார்களே, ஆனால் அத்துணை பரக்கத்துகளும் விளக்கப்பட்டு எந்த துஆவும் அல்லாஹ்விடம் கபூல் ஆகாது, வாழ்க்கையிலும் சுபிட்சத்தை பார்க்க இயலாது, நிம்மதியை பார்க்க இயலாது. அல்லாஹ் அந்த நிலையத்தை உம்மத்தை பாதுகாப்பானாக. துஆ கபூல் ஆகக்கூடிய விஷயங்களில் முதன்மையானது ஹராம் ஹலாலை விட்டும் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதில் பேணுதலை கையாள வேண்டும். இரண்டாவது முக்கியமான விஷயம்தான் அந்த துஆவை நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வஅன்தும் மூகினூன பில் இஜாபா, துஆ கபூலாகும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு துஆ செய்யுங்கள். அந்த உறுதியான நம்பிக்கையோடு கேட்க, நம்பிக்கையில கேட்டு பார்ப்போம். எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் கையேந்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க, நாமளும் கையேந்தி உட்கார்ந்து இருப்போம் என்ற நிலையில் உட்கார்ந்து இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுடைய சிந்தனை அல்லாமல் அவர் வேறு சிந்தனையோடு துஆவில் அமர்ந்திருக்கிறார்களோ அல்லாஹ் அந்த துஆவின் பக்கம் ஏறிட்டும் பார்க்க மாட்டார். யார் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கியவர்களாக உருக்கமாக நாம் இடத்தில் நம்முடைய தேவையை ஒரு மனிதரிடமோ ஒரு டாக்டரிடமோ பேசும்போது எப்படி நம்மை நாம் முன்னோக்கி அவரிடம் பேசுகிறோமோ, நம்முடைய கவலையை உள்ளத்தின் ஆழத்தில் வந்து தெளிவாக சொல்ல வேண்டும், முன்பின் சொல்லிவிடக் கூடாது. என்ன குறை இருக்கிறதோ அப்படி அவரிடம் டாக்டரிடம் சொல்லுகிறோம், அந்த செல்வந்தரிடம் நம்முடைய கவலையும் தேவையும் ஒன்றுவிடாமல் அப்படி அங்கு கிடைக்கக்கூடிய குறைவான நேரத்தில் சரியாக சொல்லிவிடுகிறோம். ஆனால் அல்லாஹ்விற்கு முன்னால் வந்துவிட்டால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பின் லாஹின், யாருடைய உள்ளம் லஹு என்று சொல்லப்படக்கூடிய மறதியான நிலையிலே துஆவோடு உட்கார்ந்திருப்பார்களோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அந்த துஆவின் பக்கம் அல்லாஹ் கவனம் செலுத்தவே மாட்டான். மூன்றாவது விஷயம்தான் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களுக்கு, அல்லாஹ் நமக்கு வழங்கிய பாக்கியங்களை எல்லாம் சொல்லி காட்டி, அந்த خلقتني وانت تهديني وانت تطعمني وانت تسقيني وانت تميتني وانت تحييني وانت على كل شيء قدير. மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த துஆவை கேட்டாலும் இப்படி ஒரு துஆவை, இப்படி அல்லாஹ்வை புகழாமல் துஆ செய்ய மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான புகழ்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். குறைந்தபட்சம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதாக சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஸலவாத்து சொல்லிவிட்டு துஆ செய்ய வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஸலவாத்தை சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக துஆவிலே பாங்குக்கு பிறகு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பாங்குக்கு பிறகு நீங்கள் என் மீது ஸலவாத்து சொல்லி அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா என்ற துஆவை ஓதுங்கள், வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, அந்த மனிதருக்காக மறுமையிலே நான் அல்லாஹ்விடம் சுபாரிசு செய்து அவருக்கு சொர்க்கத்தை நான் அழைத்து செல்வேன். இந்த சின்ன சின்ன அமல்களிலே நாம் மிகவும் பேருதலாக அந்த துஆக்களில் நாம் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொன்னவர்களாக, அதே போன்று நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பது, மற்றவர்களுக்காக அதிகமாக நம்முடைய துஆவில் பங்களிப்பு செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மற்றவருக்காக அவர் இல்லாத போது துஆ செய்கிறாரோ அந்த நேரத்தில் ஒரு மலக்கும் ஓக்கல், ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு மலக்கு வந்து விடுகிறார். இவர் துஆ செய்யும் பொழுதெல்லாம், அடுத்தவருக்காக சொல்லும் போதெல்லாம் ஆமீன் வலக பிமிஸ்ல், அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக, இவருக்கும் முதலில் அது போன்று வழங்குவாயாக என்று நமக்கு அந்த துஆவின் பலன் கிடைக்கும். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி துஆவுடைய ஒழுக்கங்கள் முடிக்கும் பொழுதும் ஸலவாத்து சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து துஆவை முடிப்பது, அதே போன்று நாம் துஆ செய்து விட்டு எதிர்பார்ப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதுவரை என் அடியார்கள் அவசரப்பட மாட்டார்களோ அதுவரை துஆக்கள் ஏற்கப்படுகிறது. எதுவரை? சஹாபா கேட்டாங்க, யார் அவசரப்படுதல் என்றால் என்ன? நான் துஆ செஞ்சேன், அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ் ஒன்றும் தர்ற மாதிரி இல்லைன்னு சொல்லி துஆவை விட்டுறது, நிராசையாகிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் வழங்க மாட்டான். கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த துஆவும் வீணாகுவதில்லை. ஒன்று, அவர் கேட்பது அப்படியே கபூலாகி உடனே கிடைக்கும், அது நன்மையாக இருந்தால், அல்லது இவருக்கு உடனடியாக கொடுப்பதில் தீமை இருக்கிறது, இதனால் தாமதித்து அல்லாஹ்வை வழங்குவான். ஏனென்றால் சில பேருடைய அழுகையில் கெஞ்சுதலும் அல்லாஹுக்கு பிடித்தமானது, அளவிட்டு பார்ப்பான் அல்லாஹ். அழுவதை அல்லாஹ் விரும்புகிறார். யார் உலகத்தில் அதிகமாக அழுவார்களோ மறுமையில் சொர்க்கத்தில் சிரித்தவர்களாக இருப்பார்கள். இங்கு அதிகமாக சிரித்தவர்கள் மறுமையில் அதிகமாக அழுவார்கள். அதனால சில பேர் அழுக அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், சில விஷயத்தை தாமதமாக கொடுப்பார். அப்படியும் கிடைக்காத போது அவருடைய துஆ எதையோ அவர் அல்லாஹ்விடம் கேட்டிருப்பார், ஆனால் அவருக்கு வர இருந்த பெரிய ஆபத்தை நீக்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். நமக்கு தெரியாது, எத்தனையோ ஆபத்துகள் தடுக்கப்பட்டது, கேட்டது கிடைத்திருக்காது, வர இருந்த ஆபத்தை அல்லாஹ் நீக்குவான். சில நேரத்தில் அதுவும் நீங்க அது சோதனையும் முசீபத்தும் வந்து கொண்டிருக்கும், கேட்பதும் கிடைக்காது. ஆனால் இந்த துஆவை அல்லாஹ் சேமித்து வைத்திருக்கிறான், மறுமையில் இதற்கான கூலியை கொடுப்பான். அந்த நேரத்தில் மனிதன் நினைப்பானாம், எனக்கு உலகத்தில் எந்த துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்யாமல் இங்குதானே எனக்கு அதிகம் தேவை இருக்கிறது, அந்த துஆவிற்கான பிரதிபலனை அல்லாஹ் இங்கே எனக்கு தரலாமே என்பதாக அங்கு மனிதன் ஆசைப்படுவான். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய துஆக்கள் வீணாகுவதில்லை. துஆக்களுடைய நிபந்தனைகளை பேணியவர்களாக, ஒழுக்கங்களை பேணியவர்களாக அல்லாஹ்விடம் மன்றாடி ஓர்மையான சிந்தனையோடு நாம் கேட்டு பழக வேண்டும். அதற்கான நல்ல சந்தர்ப்பம் தான் இந்த ரமலானுடைய மாதம், இந்த ஜும்மாவுடைய நாள், சஹர் இஃப்தாருடைய நேரம், ஒவ்வொரு ஃபர்தான தொழுகையின் நேரங்கள், இதையெல்லாம் நாம் பயன்படுத்தி அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லாருடைய கவலைகளையும் அல்லாஹ் போக்குவானாக. எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பானாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் சிரமத்தில் கஷ்டத்தில் ஆகியிருக்கிறார்களோ அல்லாஹ் இந்த ரமலானுடைய பொருட்டால் அனைவருடைய கஷ்டங்களையும் அல்லாஹ் போக்கி அருள் புரிவானாக. ரமலானுக்கு பிறகு முழு உலகத்திலும் சாதகமான சூழ்நிலை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.